எங்கடா இருக்க? சரி பாய், போயிட்டு வரேன். சரிங்களா? ஹலோ மச்சான் எங்கடா இருக்கிற? நான் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. சரி உன்னை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். சரி. ஐயோ இப்படி பேசிக்கிட்டே ரொம்ப தூரம் வந்துட்டோமே. இன்னைக்கு லீவான பண்ண அப்பா எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொன்னாரு. ஐயோ நம்ம தேவையில்லாத இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோமா? ஐயோ சரி, அப்பா பேச்சை கேட்காம நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம். எப்படி எங்க இருந்து நம்ம போக போறோம் தெரியலையே. இந்த வழியே தெரியல, வழியே இருக்கு தெரியல. ஐயோ 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 குழியா இருக்குது. ஐயோ ஒரே சேரா இருக்குது. ஐயோ இருட்டா வேற இருக்குது. என்னை யாராவது காப்பாத்துறீங்க. ஐயோ 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 இது சேரா இருக்குது. ஐயோ அப்பா என்னை இழுக்குது. யார் என்ன காப்பாத்துவா? யாராவது வாங்கல. இந்த இருட்டுல யாரும் தெரியலையே. யாரா இருக்கிறீங்களா? ஐயா ஐயா யாரா வாங்கவே. ஐயோ யாரும் வர மாதிரியே இருக்குது. ஐயா ஐயா குழியில ஐயா என்னப்பா பண்ணுகிற சேத்துல? ஐயா குழியில விழுந்துட்டு ஐயா. குழியில விட்டியா? ஆமா ஐயா. என்னப்பா இப்ப பார்த்தாலும் சேத்துல இருக்கிறாங்க. பார்த்தா அன்னைக்கு அங்க கிணத்துல தண்ணில ஐயா தெரியாம விழுந்துட்டு ஐயா. அன்னைக்கு கிணத்துல குளிக்கிறப்ப பிராங்க் பண்ணியப்பா. ஐயா தூக்கி விடுங்க ஐயா. அன்னைக்கு தூக்கம் வந்தப்போ நீ என்ன சொன்ன? ஐயா பூச்செல்லாம் கடிக்குது ஐயா. நான் பிராங்க் நான் கோச்சுக்காத நீ. இப்போ என்னப்பா எங்க பார்த்தா பிராங்க் பண்ணியா? இப்ப சேத்துல பிராங்க் பண்ற? ஐயா தூக்குங்க ஐயா. இருப்பா தெரியாம வந்து விழுந்துட்டு ஐயா. தூக்கணுமா? ஆமா ஐயா. கை தர ஐயா தூக்கு ஐயா. ஓகே பா ஐயா தூக்குங்க ஐயா. நீ தெரிஞ்சு எனக்கு இப்போ நீ பிராங்க் தான பண்ற? இல்ல சகாயம் உண்மையிலே விழுந்துட்டு ஐயா. தெரியாது. ஐயோ சொல்லுங்க. யாரா என்ன தூக்கி விடுங்க. ஐயா என்ன தூக்கி விடுங்க ஐயா. நான் கொஞ்சம் ரீல்ஸ் இருக்கு இன்ஸ்டால போட்டு வச்சுக்கோ. நல்லா லைக் வரும்பா. ஒரே நிமிஷம். ஐயோ ஐயோ பா சகாயம் கொஞ்சம் காட்டுப்பா. பா நல்லா பண்றாங்க. பா சேமா கடிக்குறாங்க. ஐயோ சகாயம் நான் கடிக்குது. ஒரே ஒரு வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்க. கேட்காம வந்துட்டேன். இங்க பாருப்பா. ஐயா தூக்கி விடுங்க ஐயா. உண்மையிலே வீடியோ இன்ஸ்டாகிராம்ல போட்டுக்கிறேன். சரியா? எல்லாம் பாத்துருங்க. எல்லாம் ஷேர் பண்றீங்க. லைக் பண்ணுங்க. சரியா? ஐயா போவாதீங்க ஐயா. தூக்கி விடுங்க ஐயா. விட்டு போவாதீங்க ஐயா. ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே பை. ஐயா ஐயோ ஐயோ நம்ம குழியில விழுந்துட்டேன். இது தெரியாம வந்து ஐயோ நடிக்கிறேன்னு சொல்லிட்டு போறாரு. கடவுளே என்னை காப்பாத்துங்க. ஐயோ இருட்டா வேற இருக்குது. எப்படி வெளியே வரும்? ஐயோ யாரும் வரமாட்டேருது. ஐயா அடர்ந்த காட்டுல ஒருத்தன் விழுந்திருக்கிறானே. ஐயா தூக்குங்க ஐயா. தம்பி இங்க என்னப்பா பண்ற? ஐயா நான் தெரியாம வந்து இந்த குழியில விழுந்துட்டேன் ஐயா. தம்பி இந்த உலகத்தில் நடக்கிறது எல்லாமே அவன் சரி. நீ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா இந்த இடத்தை கடந்து போயிருக்கலாம். அரை மணி நேரம் பின்னாடி போயிருந்தா வீட்டிலேயே இருந்திருக்கலாம். தூக்கி விடுங்க ஐயா. இதுக்கும் நான் காரணம் கிடையாது, அதுக்கும் நீ காரணம் கிடையாது. எல்லாம் அவன் சரி. உன்னை விழ வச்சது அவன் தான், உன்னை காப்பாத்துறதும் அவனதாப்பா. ஐயா தூக்கி விடுங்க ஐயா. இப்பதானே நான் சொன்னேன், நீ எனக்கு கதவியா இருந்தனா நான் உன்னை தூக்க போய் ஐயா உள்ள போய் இழுத்து போட்டுனா நான் என்ன சரி என்ன இழுக்குது ஐயா. கவலைப்படாத, உன்னை தள்ள தெரிஞ்சவனுக்கு உன்னை தூக்கி விடவும் தெரியும். எல்லாம் ஐயா தூக்கி விடுங்க ஐயா. யோ யோ சேரு வேற இழுக்குது. உன வரவனெல்லாம் பேசிட்டு போறாங்களே. யார் என்ன தூக்கி விடுவா? கடவுளே எனக்கு உதவி செய்யுங்க. இந்த காட்டுல யாருமே இல்லையா? அப்பா பேச்சை கேட்காம வந்து தப்பா போச்சு. ஞானி வருகிறார். ஐயா ஐயா அந்த சேத்துல இந்த வழியா வந்தா ஐயா தெரியாம விழுந்துட்டு ஐயா. தூக்கி விடுங்க ஐயா. ஐயோ ஐயா அந்த குழியில இழுத்துக்கிட்டே இருக்கு ஐயா. தூக்கி விடுங்க ஐயா. ஐயோ சொல்லுங்களேன். ஐயா அதுக்கு என்னுடைய அந்த வெயிட் தாங்காது ஐயா. தூக்கி விடுங்க ஐயா. ஐயா தூக்கி விடுங்க ஐயா. ஐயோ
இந்த பூச்சி வேற கடிக்குது, சேறு வேற கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இழுக்குது. கடவுளே என்னை காப்பாத்துங்க. யாரும் இல்லையா? ஐயோ யாரும் வரமாட்டேங்க. ஐயா 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 என்னை காப்பாத்துங்க ஐயா. பொழில் தெரியாம விழுது ஐயா. தெரியாம வந்துட்டீங்களா? ஆமா ஐயா. இப்போ நான் வந்து ஒரு சிறப்பு பிரார்த்தனை போயிட்டு இருக்கேன். உங்களால என்னை காப்பாற்ற முடியாது ஐயா. காப்பாத்துங்க ஐயா. நான் வேணா உங்களுக்காக கத்தரத்துல விண்ணப்பம் பண்றேன். அவர் உங்களுக்கு யாராவது உங்களுக்கு வந்து உதவி செய்ய அனுப்புவார். ஐயா தூக்கி விடுங்க ஐயா. ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறேன். கடவுளே இந்த சகோதரன் ஆண்டவரே ஸ்தோத்திரிங்கப்பா. சேறு வேற இழுக்குது, காப்பாத்துகிறாரப்பா. பூச்செல்லாம் கடிக்குது. சிறப்பு பிரார்த்தனைக்கு சொல்கிறபடியா இவரை சேற்றிலிருந்து என்னால் தூக்கி விடுங்க ஐயா. கத்தாவே இவரை காப்பாற்ற இவருக்கு ஒரு உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் தூக்கி விடுங்க ஐயா. ஐயா ஐயா தூக்கி விடுங்க ஐயா. இருட்டா வேற இருக்குது ஐயா. ஐயா ஐயோ ஐயோ நாம மேலே ஏற பார்த்தாலும் உள்ள இழுக்குதே சேரு. ஐயோ உள்ள கால்ல போச்சு எங்க போச்சு தெரியலையே. அவனே ஐயோ எங்க அப்பா சத்தம் கேக்குது. அப்பா எங்க பொருள் மட்டும் கேக்குதே. அப்பா ஐயோ அப்பா நீ இருட்டுல இருக்குதா இருக்குதா சேத்துல விழுந்துட்டமா. ஐயோ அப்பா ஐயோ எங்க சத்தம் கேக்குது. ஐயோ எங்க அப்பாவுடைய சத்தம் கேக்குது. ஐயோ பொருள் மட்டும் கேக்குதே. அப்பா இங்கதான் இருக்கிறப்பா. அப்பா அவனே எங்க போய் தெரியலையே. அப்பா என் கை திரும்பி பாருங்கப்பா. ஒண்ணுமே தெரியலையேங்க. எங்க பொருள் கேக்குது. அப்பா என் கை திரும்பி பாருங்கப்பா. அப்பா அப்பா என்ன பண்றப்பா? அப்பா தெரியாம விழுந்துட்டப்பா. தூக்கி விடுங்கப்பா. எப்படி என் பிள்ளை தூக்குன்னு தெரியலையே. காலா இருக்குதே, சேரா இருக்குதேப்பா. அப்பா, நான் என்ன பண்ணுறது தெரியலையேப்பா. ஐயோ கடவுளே, யாராவது என் பிள்ளையை காப்பாத்துங்களா? அப்பா. யாராவது வாங்கலாம்? அப்பா, யாராவது தூக்கி விடுங்கப்பா. வாங்கலாம்? என் பிள்ளை சேத்துல முழுகி போகுது. ஐயோ, ஐயோ. உள்ள போயிட்டு இருக்குது. அப்பா, யாராவது காப்பாத்துப்பா. வாங்கலாம்? வந்து தூக்கி விடுங்களா? ஐயோ மகனே அப்பா மகனே. அப்பா 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 விட்டுறாதீங்கப்பா. தூக்குங்கப்பா. அப்பா ஐயோ ஐயோ அப்பா உங்க பேரு கேட்க மாட்டேன்ப்பா. ஐயோ, என்ன பாச்சு? என்ன பாச்சு உனக்கு? ஐயோ, நம்ம பிள்ளைக்கு இந்த மாதிரி ஆகி போச்சு. ஐயோ, அப்பா. ஒரு குரு நாடகம் ஒன்று பார்த்தீங்க. ஒரு ஆள் ஏதோ தப்பி தவறி சேத்துக்குள்ளாக போய் இருந்துட்டாரு. அந்த சேத்துலேருந்து வெளியே வாழ்றதுக்கு அவர் நல்லா முயற்சி பண்ணாரு. அவரால் முடியலை. அப்படி இருக்கும்போது ஒரு நபர் வருகிறார். அவர் வந்து ஒரு தத்துவ ஞானி. அப்பா அவங்க நீச்சல் தெரியாது, அதெல்லாம் கேட்டுட்டு அவர் பேசாமல் போயிட்டாரு. ஒரு சாமியார் வருகிறார். அவருக்கு வரது நல்ல சமயம் இல்லை, சமயம் சரியாகும் போது கரையாடுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஒரு பாஸ்டர் ஐயா வந்தாங்க, என்ன போல வருவாள். அவருக்கு உதவி செய்யணும்னு மனசு உண்டு. ஆனால் அவர் வெள்ளை போட்டு வந்ததுனால எனக்கு வேற பிரார்த்தனைக்கு போகணும்னு சொல்லி அவருக்கு போயிட்டாரு. கடைசியா அந்த மகனுடைய தகப்பனார் அவ எதுவும் பாராம, அவ்வளோ சேர்றதுன்னு கூட பாராம அவரை தூக்கி எடுத்து கட்டி அணைத்தார். அதை நம்ம பார்த்தோம். இப்போ இது வெறும் ஒரு சேத்துல விழுந்த கதையில நம்முடைய வாழ்க்கையோடு கூட தொடர்புடைய ஒரு நாம் இந்த உலகத்தில் வாழும்போது நிறைய சமயங்களில் இது மாதிரி தவறான பழக்கங்கள், அசுத்தமான வாழ்க்கைகள், கடவுளுக்கு பிரியமில்லாத வாழ்க்கைக்குள்ளால எல்லாம் போயிருக்கும். ஒரு தடவை உள்ளால விழுந்தோம்னா வெளியே வாழ்றது ரொம்ப கஷ்டம். சிலவர்கள் குடிப்பழக்கத்துக்குள்ளால விழுந்துடுறாங்க. நல்லா முயற்சிக்கிறாங்க. பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க, நான் எப்படியாவது விட்டுட்டு வெளியே வரணும், நல்லவனா மாறணும்.
சிலவங்க கெட்ட விபச்சார வேசித்தன பாவங்களுக்குள்ளால விழுந்துருவாங்க. அவங்களும் ஆசைப்படுவாங்க, குடும்பத்தோட நல்லா வாழணும்னு விரும்புவாங்க. ஆனால் முடியாமல் போகும். இப்படி நம்மால் இயலாத போது இந்த உலகத்தில் தத்துவ ஞானிகள் நிறைய அறிவுரை கூறுகிறவர்கள், ஆலோசனை சொல்லுறவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் யாராலையும் சரியான ஒரு மீட்பை கொண்டு வர முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவரையும் படைத்தவர். அவர் நம்முடைய ஒரு நல்ல தகப்பன். அவர் அந்த மகனுடைய நிலைமையை பார்த்து, நம்ம ஒவ்வொருடைய நிலைமையை பார்த்து நம்ம எப்படி அவங்களுக்கு மீட்டுக் கொள்ள வேண்டும். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாயிருந்தோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மை மீட்கும்படியாக அந்த பரலோகத்தின் தேவன் நம்மை தேடி ஒரு நல்ல தகப்பன் இந்த பூமியிலே வந்தார். அவர் வேற எதையும் பார்க்காம எப்படியாவது நம்ம இந்த பாவ சேஷங்களை தூக்கி ரட்சிக்கும்படியாக வந்தார். இந்த மீட்பை கொடுக்க, இந்த ரட்சிப்பை கொடுக்க போதுமானவர் ஒரே ஒருவர் தான். அதுதான் நம்முடைய ஆண்டவராக